கடந்த நாட்களிலே நாம் என்ன தேவனுடைய வார்த்தை கேட்டோம் என்று சொன்னா, இருதயம். சொல்லுங்க பார்க்கலாம். இருதயம். ஒரு 10 வாரம் இருதயத்தை குறித்து நாம் என்ன பண்ணோம்? இருதயம் எப்பேற்பட்டது, யார் யார் இருதயம் எப்படி இருந்தது, இருதயம் எப்படி இருக்கணும், அப்படியெல்லாம் நாம் என்ன பண்ணோம்? இருதயத்தை குறித்து நம்ம என்ன பண்ணோம்? கேட்டோம். ஸ்தோத்திரம். நான் இந்த வாரத்தில் கூட ஸ்தோத்திரம் இருதயத்தை குறித்து நான் பேசாம, எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு பிரசங்கம் எதுன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுறது தான் எனக்கு ரொம்ப பிரியமான பிரசங்கம். ஒரு மனுஷனை குறித்து, தாவீதை குறித்து, தானியேலை குறித்து, ஆபிரகாமை குறித்து பேசுறதை காட்டிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பேசுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தான் நான் அதிகமாக வாஞ்சிப்பேன். கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம இந்த வாரத்திலிருந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், ஒவ்வொரு வாரம் ஒன்று ஆண்டவரை குறித்து நான் உங்களுக்கு அவருடைய செயல்களை குறித்து, அவருடைய காரியத்தை குறித்து நான் என்ன பண்ணுறேன்? ஒவ்வொரு வாரமும் சொல்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து எனக்கு கொடுப்பார், ஆனால் நான் இதை பண்ணுறேன், இதை நம்ம செய்வோம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தினுடைய செய்தி தலைப்பு என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் ஜெப வாழ்க்கை. சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் ஜெப வாழ்க்கை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாஸ்டர், நீங்க பண்ற ஜெப வாழ்க்கை சொன்னாவது எங்களுக்கு பரவாயில்ல. அவர் சொல்ற மாதிரி நாங்க என்ன அவரை போல ஜெபிக்க முடியுமா? வேதத்துல ஜெப வீரர்னு சொல்லி யார சொல்லுவான்னா, யார சொல்லுவான்? தானியேலை தான் சொல்லுவான். ஆனா உண்மையாகவே ஜெப வீரர் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். தானியேல்னா 6ஆம் அதிகாரத்தில் தான் அதை வச்சுதான் ஜெப வீரர்னு சொல்றோம். அவர் உபவாசம் இருக்கிறாரு. தானியேல் அதிகாரங்கள்ல வச்சு நம்ம சொல்றோம் ஒரு என்னது தானியேல். ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தானியேலை போல அல்ல, தானியேலை பார்க்கிலும் பல மடங்கு அவர் ஜெப வீரராய் இருந்தார், இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நமத்து போன அல்லேலூயா. நீங்களாம் நமத்து போன அல்லேலூயா கூட சொல்ல. இன்னொரு அல்லேலூயானால சொல்லுங்களேன். ஜெபம்னா என்ன அர்த்தம்? இவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா ஜெபம்? அதனால தான் நம்ம பாடின பாட்டெல்லாம் ஜெபமா இருந்தது. அல்லேலூயா. சரி, ஓகே. பாருங்க, ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஜெபத்தை குறித்து இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். லூக்கா 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படிக்கும்போது, ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றி. அப்ப பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு 30 வயசு வரையிலும் அவரை குறித்து வேதத்துல ஒரு பெருசா இல்லை. 12 வயசுல பிறந்த உடனே அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 12 வயசுல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30வது வயதுல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 30 வயசுலேருந்து 33 வருஷம் உயிரோடு இருந்தார். 30
31, 32, 33 வயசு வரையிலும் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து அவர் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து அவர் பரத்திலே பிதாவின் சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். நமக்குள்ளே ஆவியானவராய் வாசம் செய்து கொண்டு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த உடனே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆண்டவருக்குள்ளான வாழ்க்கை எப்போ ஆரம்பிக்குதுன்னா ஞானஸ்நானம் எடுக்கும்போது தான். எப்போ ஆரம்பிக்குது? ஞானஸ்நானம் எடுக்கும்போது தான். அப்பதான் அவன் ஆண்டவருடைய பிள்ளையா மாறுறான். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரை ஏறின உடனே என்ன பண்ணாரா? ஜெபம் பண்ணினார். சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம் பண்ணினார். இந்த 3 பேர் அண்ணன் தம்பிங்க இருந்தானுங்க சபையில. 3 பேருக்கு பேய் பிசாசு பிடிச்சிருச்சு. ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பலவீனம். 3 பேரும் அண்ணன் தம்பிங்க 3 பேர் இருந்தானுங்க. 3 பேருக்கும் ஜெபம் பண்ண, 3 பேருக்கு நல்லா ஆயிட்டானுங்க. அவனுக்கு பார்த்தீங்கன்னா சபைக்கு ஒழுங்காக வந்திருந்தானுங்க. இந்த ரெட்டையரில் கொண்டு போய் அவனுக்கு 3 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோம். கொடுத்து அந்த கையோடு கூட வெளியே போனவனு தான். அதுக்கு முன்னே வந்து சும்மா ஜெபம் பண்ணுவானுங்க பாருங்க. அப்படியே முட்டி சீக்கிரம் வந்துடுவானு முட்டி போட்டுருவானுங்க. அவனுங்களுக்கு ஞானஸ்தானம் எடுத்தா நம்ம விடுதலை ஆகிட்டோம்னு நினச்சிக்கிட்டா என்ன பண்ணுறான்? அத்தோட ஜபத்தை விட்டு ஓடினவனுங்க தான். ஆனால் இங்கே பாருங்க, நம்முடைய ஆண்டவர் பாருங்க, ஞானஸ்தானம் எடுத்த கையோடு கூட ஜபத்தை ஆரம்பிக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஜப தூண்டுதலை உருவாக்க விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் ஜபத்தை முக்கியத்துவம் கொடுக்கிறார். பாருங்க, லூக்கா 4ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, நான் சொல்கிற வசனத்தை படிங்க, இப்போ படிக்காதீங்க தயவுசெய்து, நான் சொல்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த கையோடு கூட அவர் 40 நாள் உபவாசம் இருக்கும்படியாக வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். பிசாசினால் சோதிக்கப்பட்டார். 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார். பிரைஸ் லார்ட். அந்த உபவாச ஜபத்தினால் அவர் என்ன பண்ணார்னா ஜெபித்து கொண்டு இருந்தார். அதே நேரத்தில் அவர் பிசாசையும் என்ன பண்ணினாருன்னா ஜெயித்தார். அவருடைய ஆரம்பமே, ஊழிய ஆரம்பமே, ஆவிக்குரிய வாழ்க்கையே ஆரம்பமே எப்படி இருந்ததுன்னா ஜபத்தோடு தொடங்குச்சு. அல்லேலூயா. நம்ம அநேக நேரத்தில் பாருங்க, நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிலர் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஞானஸ்நானம் எடுத்த கையோட ஜபத்தை விட்டது நிறைய பேர் உண்டு. அத்தோடு அவங்க ஆசீர்வாதத்தை விட்டாங்கன்னு அர்த்தம். அத்தோட எதை விட்டாங்கன்னு அர்த்தம்? ஆசீர்வாதத்தையும். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. அல்லேலூயா. என்னது? ஆசீர்வாதத்தையும் விட்டுட்டாங்க. அப்ப பாருங்க, ஆரம்பம் சாதாரணமாக இல்லை. அவர் ஆரம்பத்தை ஜபத்திலே ஆரம்பிச்சாரு. 30 வயசுல ஜபத்தில் ஆரம்பித்தாரு. அது மாத்திரமல்ல, ஊழியத்தை 30 வயசுல ஆரம்பிக்கும் போது அவர் என்ன பண்ணாருன்னா, அதே லூக்கா 5ஆம் அதிகாரம் நீங்க 16ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா சொல்லுகிறது, அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜபம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அவர் ஊழிய நாட்களிலே ஜெபிக்கிறவராகவே இருந்தார். ஊழியமும் செஞ்சாரு, என்ன பண்ணாரு? ஜபமும் பண்ணாரு. கேட்குறீங்களா? நல்லா ஊழியமும் செஞ்சாரு, ஜபமும் பண்ணாரு. பிரைஸ் தி லார்ட். அதே 6ஆம் அதிகாரம், லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி மலையில் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரா? ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மார்க் 1:35 சொல்லுகிறது,
அவர் அதிகாலையில அதிக இருட்டோடு கூட போய் என்ன பண்ணாராம், வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் என்ன பண்ணாரு, ஜெபம் பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இயேசு கிறிஸ்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அதிகாலையிலே அவர் ஜெபித்தார். யோவான் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, அவர் சீசரோடு கூட என்ன பண்ணாரா, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணார். படிங்க. ஏறெடுத்து போதும் போதும் பாருங்க சோத்ரா. அதே மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லாம் பார்க்குறீங்களா? எல்லாரும் வசனத்தை எடுங்க. எல்லாம் இருங்க ஒரு நிமிஷம், எல்லாரும் வசனத்தை எடுங்க. எல்லாரும் நான் சொல்ற வசனத்தை தயவு செய்து எடுங்க. அவர் ஜனங்களை அனுப்பி விட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண, வசனத்தை எடு, ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி அவர் தனிமையா இருந்தார். பாருங்க. அப்ப பாருங்க, அவர் ஊழிய செய்கிற நேரத்துல அவர் என்ன பண்ணாரு, ராம் முழுதும் ஜபிச்சாரு, அதிகாலையில ஜபிச்சாரு, பல விதத்துல அவர் என்ன பண்ணாரா, ஊழியமும் செஞ்சாரு. அந்த 33 வருஷத்துல அவர் ஞானஸ்நானம் எடுத்த கையோடு கூட, ஆரம்பிச்ச கையோடு கூட ஜபத்தை விட்டு இல்ல, அவர் ஊழியத்துல என்ன பண்ணாரு, ஜபம் பண்ணிக்கொண்டே இருந்தார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தார், ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஊழியத்துல அவர் ஜபத்தை விடவே இல்லை. அப்படியாக நீங்க மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல அவர் என்ன பண்றாருன்னா ஜெபிக்கிறார். பிதாவே, இப்பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிய என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. கெத்செமனே தோட்டத்துல பாடான நேரத்துல தனக்கு சம்பவிக்க போகிற சிலுவை மரணத்தை குறித்து அவர் யோசித்து ஜெபிக்கிற நேரத்துல சாதாரணமான ஜப நேரம் அல்ல, பலத்த சத்தத்தோடு ஜெபிச்சாராம். சரீரமானது வெடித்து ஒவ்வொரு நீர் அந்த வேர்வையானது ரத்தமா வெளியே வந்ததாம். அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணார், கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவரை நோக்கி, பிதாவை நோக்கி அவர் ஜெபித்தார். ஸ்தோத்திரம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறதுனா, சிலுவையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அறியாதிருக்கிறார்களே. எப்பயோ ஒரு வாட்டி வருதுங்க. அல்லேலூயா. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். முதல்ல ஆரம்பமே ஜபம். சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் என்ன எப்படி ஜெபிச்சாரு, ஜபத்தில் ஆரம்பித்தாரு. அவர் ரெண்டாவது ஊழியத்தில் ஜபமாய் பண்ணிக்கொண்டே வந்தாரு. இப்போ ஊழியத்தை முடிச்சுட்டு சிலுவைக்கு போக போறாரு. கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவர் சமூகத்துல அவர் மகா சத்தத்தோடு பலத்த சத்தத்தோடு ஊக்கமா ஜெபிச்சாரு. நான் எத்தனாவது, மூணாவது. நாலாவது பார்த்தோம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி சிலுவையில ஜெபித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. நிச்சயம் அல்லேலூயா. ஆமென். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாள் வரையிலும் ஜெபிச்சு கொண்டே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த நாள் வரையிலும் ஆண்டவர் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். சிலுவையில ஜெபித்த ஜெபத்தோடு கூட நிறுத்தி இல்ல, இந்த நாள் வரையிலும் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். இந்த வசனத்தை எடுத்து படிங்க. ரோமர் 8:34.
ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே. ஹல்லேலூயா. நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே. பிதாவின் வலது பாரிசத்தில் இருந்து இந்த நாள் வரையிலும் நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் ஆவியானவராய் நமக்குள்ளே என்ன பண்றாரா? நமக்காக 26ஆம் வசனம் 8:26 ரோமர், அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னது என்று அறியாது இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்குகள் அடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவராக நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். பிதாவின் வலது பார்சத்திலே இருந்து இயேசு கிறிஸ்து வேண்டுதல் செய்கிறார். நமக்குள்ளே இருந்து கூட நமக்காக அவர் இந்நாள் வரையிலும் ஒவ்வொரு மனுஷனுக்காக 2000 வருடங்களாக அவர் வேண்டிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, எதுக்காக வேண்டிக் கொண்டு இருக்கிறார் பாருங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளே உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாள் வரையில நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு ஜெபித்து கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி ஜெபித்தாரு சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல ஞானஸ்தானம் எடுக்கும் போது ஜபத்தை ஆரம்பித்தவர் ஊழிய நாட்களில ஜெபித்து கொண்டே வந்தாரு. ஊழியத்தை முடிக்கிற நேரத்தில் கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாரு. கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் முடிச்ச உடனே ஸ்ட்ரைட்டா அவரை அரெஸ்ட் பண்ணி அவரை சிலுவையில கொண்டு அறையும் போது சிலுவையிலே என்ன பண்ணார்? அவரு பிதாவே இவர்களுக்கு மன்னிங்கன்னு சொல்லி ஜெபிச்சாரு. அத்தோடு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்து பின்பு பிதாவின் வலது பாரிசத்தில் இருந்து இந்த நாள் வரையில் நமக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் இருந்து நமக்காக நாம் ஆண்டவர் பலி அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அவர் அல்லேலூயா சொல்லுவோமே. அப்போ யாரு ஒரு ஜெப வீரர்? யாருங்க ஜெப வீரர்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாங்க ஜெப வீரர். சரி, இந்த நாள்ல செய்திக்கு இப்பதான் போறேன் நான். அல்லேலூயா. இது இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துருக்கிறேன். பாஸ்டர், ஐயோ இன்ட்ரடக்ஷன் தானா? பயப்படாதீங்க, இதுவும் சேர்ந்து போயிடும். சரி, கவனிங்க. அப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து முழு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? 66 புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா 4 புத்தகத்துல விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னதுல சொல்லுங்க? மத்தேயு, லூக்கா, யோவான். சொல்லுங்க பார்க்கலாம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4 புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம், ஆண்டவர் செஞ்ச அற்புதங்கள்லாம் மாறி 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 ஒரு புத்தகத்துல ஒரு அற்புதம் சொல்லியிருக்கா, இன்னொரு புத்தகத்துல அது சொல்லப்பட்டிருக்கா அது அற்புதம், வேற ஒரு புத்தகத்துல வேற மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். ஆனா இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 புத்தகத்திலையும் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் அவர் செஞ்ச ஒரு அற்புதத்தை 4 புத்தகத்திலையும் சொல்லியிருக்கிறார்.
அது என்ன அற்புதம் தெரியுங்களா? 5 அப்பம் 2 மீன். 5 அப்பம், சொல்லுங்க, 5 அப்பம் 2 மீன் அற்புதத்தை இது சொல்ல மாட்டீங்களா? இந்த கட்சியெல்லாம் கிடையாது, சொல்லுங்க. இது 2 மீன். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். நல்ல மத்தேயுலயும் அதை சொல்லியிருக்கிறாரு, மார்க்லயும் சொல்லியிருக்கிறாரு, லூக்காவிலையும் சொல்லியிருக்கிறாரு, யோவான்லயும் இந்த அற்புதம் இருக்கு. அப்போ இந்த அற்புதத்துக்கு பின்பாக ஆண்டவர் என்ன பண்ணார்னா ஒரு ஜெபம் பண்ணார். அதுதான் இன்றைக்கு நான் உங்களோட கூட சொல்ல போறேன். அல்லேலூயா. நாங்க அல்லேலூயா. ஆமா, சிதற விட்டுறாதீங்க. ஸ்தோத்திரம். முதலாவது பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த அற்புதத்துக்கு பின்பாக 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் கொடுத்த பின்பாக அவர் 4 சுவிசேஷத்திலையும் அவர் என்ன பண்ணார்னா ஜெபம் பண்ணார். அந்த 4 விதமான ஜெபத்தை தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட சொல்ல போறேன். ரொம்ப பெருசு கிடையாது, எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னது தான். நேரத்துக்குள்ள டக்குன்னு முடிச்சிருவேன். முதல் பார்த்தீங்கன்னா மத்தேயு புத்தகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணினாருன்னு சொன்னா, பல மணி நேரம் ஜெபித்தார். சொல்லுங்க பார்க்கலங்க. அந்த 5 அப்பம் 2 மீன் அற்புதத்தை மத்தேயு புத்தகத்துல பார்த்தீங்கன்னா அவர் பல மணி நேரம் ஜெபித்ததாக வேதம் சொல்லுகிறது. எடுத்து படிங்க. மத்தேயு 14ஆம் அதிகாரம் படிங்க. 14ஆம் அதிகாரம் 23, 24, 25. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலை மேல் ஏறி சாயங்காலமான போது தனிமையா இருந்தார். அதற்குள்ளாக நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்று அடித்தபடியால் அலைகளினால் அலைப்புண்டது. நல்ல கவனிங்க. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடல் மேல் நடந்து அவரிடத்தில் வந்தார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாரா? எப்படி ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாரா? எவ்வளவு நேரம் ஜெபித்தாரா? இரவின் 4ஆம் ஜாமம் வரையில் என்ன பண்ணாரா? ஜெபித்தார். சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு நேரம் ஜெபித்தாரு? சும்மா ஏதோ கொஞ்ச நேரம் ஜெபிக்கல. அவர் பார்த்தீங்கன்னா இரவின் 4ஆம் ஜாமம் வரையிலும். பாஸ்டர், இது ஏன் எங்களுக்கு சொல்றீங்களா? ஒரு நிமிஷம் கூட எங்களால் ஜெபிக்க முடியல. நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா, இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை குறித்து இன்றைக்கு நான் உங்களோடு கூட சொல்றேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்க்குறோன்னு சொன்னால் அவருடைய காரியத்தை பார்க்கும்போது கொஞ்சமாவது நம்ம என்ன பண்ணலாம்? ஜெபிக்கலாமே. அவர் பாருங்க, இரவின் 4ஆம் ஜாமம் வரையில் என்ன பண்ணாரு? ஜெபித்து கொண்டு இருந்தார். தனித்து பார்த்தீங்கன்னா அவர் 4ஆம் ஜாமம் வரலும் ஜெபித்து கொண்டே இருந்தார். அப்படின்னா ஒரு ஜாமத்துக்கு 3 மணி நேரம். அப்போ 4 ஜாமம் அப்படின்னா எத்தனை மணி நேரம்? எத்தனை மணி நேரங்க? 12 மணி நேரம். 12 மணி நேரத்தில் 1 மணி நேரம் கூட விட்டுடுங்க. ஒரு ஜாமத்தை விட்டுருங்க. அப்படின்னா எத்தனை மணி நேரம்? 3 ஜாமம் தான் ஜெபிச்சிருக்கிறாருன்னு சொன்னா கிட்டத்தட்ட 9 மணி நேரம் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆண்டவர் ஜெபித்து இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவ பிள்ளைகளே, எப்பவுமே சொல்றதுதான், ஏதோ நம்மளை போல நல்லா மூச்சு பிடிக்க நல்லா தூங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அவர் முழங்கால் படியிட்டு பிதாவே அப்படின்னு ஜெபிக்கல. பாருங்க, ஸ்தோத்திரம். 14:14 படிச்சு பாருங்க. மத்தேயு 14:14. அவர்களில் வியாதியஸ்தர்களா இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். சும்மா வந்து அவர்களுக்கு அங்க ஜெபிக்கல. அவர் ஜெபிக்கிறதுக்கு முன்பாகவே அவர் ஊழியம் செஞ்சார்.
என்ன ஊழியத்தை செஞ்சாருன்னு சொன்னா சுகமளிக்கும் ஊழியம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப இந்த சுகமளிக்கும் ஊழியனா சும்மா வந்து அங்க 2 பேருக்கு தொட்டி ஜெபிச்சு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட திரளான ஜனங்களை கண்டு அவர்களுமே மனதுருகி அவர்கள் வியாதிஸ்தராய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். அங்க இருந்த சீசர்கள் 12 பேர் இருந்தாலும் மற்றவங்களுக்கு இருந்தாலும் வேலை யாருக்குன்னா இவருக்கு தான். இவரு தான் எல்லாருக்கும் என்ன பண்ணாரு? இங்க பாக்குறியா என்ன பண்றாரு? எல்லாருக்கும் இங்கதான் எல்லாருக்கும் தொட்டு ஜெபிக்கிறாரு. அப்படி தொட்டு ஜெபிக்கிறதுனா சாதாரண விஷயம் அல்ல. எவ்வளவு ஜெபிச்சிருப்பாரு? ஒரு 100 பேரை சுகமாக்கி இருந்தா கூட எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஒரு 3 மணி நேரம் ஆயிருக்குமா? 1000 பேர் போடுங்க. அங்க வந்து எத்தனை 1000 பேர் வந்தாங்க? 5000 பேரு. ஒரு 1000 பேர் சுகமாயணும் சொல்லமா? ஒருத்தன் கால் வலி சுகமானவன சும்மா தலைவலி இருக்கிறவங்க கூட என்ன பண்ணுவான்? ஆண்டவரே எனக்கு சுகமாக்க ஆண்டவரே, ஒரு டச். அப்ப அவர் பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட ஒரு சுகமளிக்கிற ஊழியத்தை செஞ்சாரு. 2வது பாருங்க, மார்க் 6:34 எடுங்க. நல்லா கவனிங்க. அப்புறம் என்ன பண்ணாருன்னா, ஜெபிக்கிறதுக்கு முன்பாக அவர் செஞ்சது 12 மணி நேரம் ஜெபிக்கிறதுக்கு முன்பாக அல்லது 9 மணி நேரம் ஜெபிக்கிறதுக்கு முன்பாக அவர் என்ன பண்ணாருன்னா 2வது ஒரு உபதேசம் பண்ணாரா. உங்களை மாதிரியா அவங்க என்ன மாதிரியா அவரு 1 மணி நேரம் கரெக்டா பிரசங்கம் பண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காலையில் அவங்களுக்கு எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்துட்டு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா அவருடைய பிரசங்கம்லாம் பெரிய நீண்ட பிரசங்கம். கிட்டத்தட்ட அவர் வந்து சபை நடத்தல, அவரு கான்ஃபரன்ஸ் நடத்தினாரு, கருத்தரங்கு நடத்தினாரு. கருத்தரங்குனா சபை மாதிரி கிடையாது. அல்லேலூயா. கருத்தரங்குனா சபை கிடையாது. சபைனா 1 மணி நேரம் நடத்தணும், 2 மணி நேரத்தில் நடத்தணும். அல்லேலூயா. எவ்வளவு நேரம் நடத்தணும்? அவ்வளவுதான். அதோட நம்ம என்ன பண்ணிடும்? நம்ம அப்படி சேர்ந்து அசைய ஆரம்பிச்சிடும், தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் கான்ஃபரன்ஸ் போகும்போது 8 மணி நேரம் 7 மணி நேரம் நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 4-5 மணி நேரம் என்ன இருக்கும்? பிரசங்கம் இருக்கும். அப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அங்கே பல மணி நேரம் பிரசங்கம் பண்ணாரு. ஆண்டவர் தாங்க வேலை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் பாருங்க, ஸ்தோத்திரம். நீங்க 16 20 வரலாம் எடுத்து படிங்க. இந்த பக்கத்தில் யாராவது நடுவில் படிங்க. யாராவது மத்தேயு 14ஆம் அதிகாரம் 16 20 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, போதுமா? பாருங்க அங்க சொல்றாரு. அப்ப என்ன நடக்குறா? 3வது காரியத்தை ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, 5 அப்பம் 2 மீனை என்ன பண்றாருன்னா 5000 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அது எவ்வளவு வேலை இல்லை? இப்போ நம்ம சபையில் ஒரு ஒரு பெரிய மீட்டிங் வைக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த போஜனம் பண்ணுறது எவ்வளோ நேரம் தெரியுமாவும்? தட்டு போட்டு முதல்ல எல்லாரையும் லைனாக உட்கார வச்சு, அப்பத்தை வச்சு, அப்புறம் மீனை வச்சு, தட்டை எடுத்து, மறுபடியும் இன்னொரு பந்திக்கு தட்டை எடுத்து, அல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பேர் சாப்பிட்றதுக்கு எப்படியும் ஒரு 2 மணி நேரம்
ஆயிருக்குமா இல்லையா? முழு அற்புதத்தை இவர் தான் செஞ்சார். 2 மணி நேரம் ஆகுதோ இல்லையோ, அல்லது 1 மணி நேரம் தான் ஆகட்டுமே, அந்த வேலை சாதாரண விஷயமா? ஒரு சின்ன ஒரு பங்குடுன்னு சொல்ல, ஒரு சின்ன சாமான் அளவுக்குன்னு சொல்ல வருது பாரு நமக்கு. அதுவே நம்மளால என்ன பண்ண முடியல, முடியாது. ஏன்னா நமக்கு என்னது, பெண்டு கழண்டிடும். அத்தனை 1000 பேருக்கும் அவர் தான் ஆகாரத்தை என்ன பண்ணி எடுத்து கொடுத்தாரு. அற்புதத்தை செஞ்சு என்ன பண்ணாரு, கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. சீசருங்க கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவர் சுகமாக்கினாரு, உபதேசம் பண்ணாரு. ஸ்தோத்திரம். 5 அப்ப 2 மீனை பகிர்ந்து கொடுத்தாரு. அவர் அந்த ஸ்தோத்திரம், அந்த ஜெபிக்கிறதுக்கு முன்பாக ஒரு நிமிஷம் கூட அவர் தூங்கவே இல்லை. நான் இவ்வளவு அற்புதம் பண்ணனே, இவ்வளோ ஸ்தோத்திரம், இவ்வளவு நேரம் உபதேசம் பண்ணியிருக்கிறேனே, 5 அப்ப 2 மீன் 5000 பேர் கொடுத்திருக்கிறேனே, எவ்வளோ பயங்கரமான டைட்டான ஒர்க்கு. அது என் சரீரம் எவ்வளவு பலவீனம் ஆயிருக்கும். நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணலன்னா, ரெஸ்ட் எடுக்கல. அவர் உடனே ஜபத்தை நோக்கி கடந்து போனார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அதுக்காக நீங்க உடனே ரெஸ்ட் எடுக்காம பண்ணுங்கன்னு சொன்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஆகிற காரியமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆகிற காரியமா? அப்ப இயேசு கிறிஸ்து பாருங்க, ஸ்தோத்திரம், பல மணி நேரம் ஆண்டவர் சமூகத்துல அவர் ஜெபித்தார். ஜெபித்த உடனே நடந்த காரியம் என்ன? ஸ்தோத்திரம், ஜெபிச்ச உடனே நடந்த காரியம் என்னன்னா, ஸ்தோத்திரம், அவர் சும்மா ஜெபிச்சுட்டு போயில்ல, சீசர்ல போய் காப்பாத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. சும்மா ஒரு நிமிஷம் ஜெபத்தினால உன்னால ஒரு பிரயோஜனம், யாருக்கும் பிரயோஜனப்படாது. நீ விசுவாசியா இருக்கிறது பிரயோஜனம் இல்லை. நீ கர்த்தர் சமூகத்தை நல்லா ஜெபிச்சு பாரு, உன் குடும்பத்தை நீ காப்பாத்தலாம். செத்து போற ஆளை தூக்கி எடுத்துடலாம். நீங்க சும்மான பழமைன்னு இருக்காதீங்க, நல்லா பிடிங்க ஆண்டவரை. உன் குடும்பத்துக்காக பிடி, காப்பாத்து. சீசர்ல ஆண்டவர் காப்பாத்தினாரா இல்லையா? காப்பாத்து. உன் பிள்ளைங்களை, உன் மனைவியை காப்பாத்து, உன் பிள்ளைகளை காப்பாத்து, உன் குடும்பத்தில் இருக்கிற இனஜன பந்துக்களை, கணவனை காப்பாத்து. சும்மான வண்டியும் போற மாதிரி காட்டாத. ஒரு நிமிஷம் ஜெபிச்சுன்னு இருக்காதீங்க. ஆண்டவர் உதவி செஞ்சாரா இல்லையா? சொல்லுங்க. நிச்சயம் செய்ய முடியும். நீங்க செய்யணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐயோப்பா, இப்படியே ஒரு பிரசங்கமே இப்படி ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம், இன்னும் பாதி விட்டுட்டேன். சரி, 2வது காரியம் பாருங்க, படிங்க பார்க்கலாம். 6ஆம் அதிகாரம் மார்க் புத்தகத்துல. இப்போ மார்க் 2வது காரியம் மார்க் புத்தகத்துல அந்த அற்புதம் பாருங்க. மார்க் 6ஆம் அதிகாரம் 46 47. ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது படகு நடுக்கடலில் இருந்தது. அவரோ தனிமையா இருந்தார். அல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா, அவர் ஜெபம் பண்ணும்படி மலையின் மேல் ஏறினார். எதற்காக ஜெபம் பண்ணும்படி மலையில் மேலே ஏறுறாருன்னா, தனித்து ஜெபிக்கும் போது. ஒரு அல்லேலூயா. எதற்காக ஜெபிக்க போறாரு அவரு? சொல்லுங்க, எதற்காக ஜெபிக்க போறாரு? தனித்து ஜெபம். ஒரு சில நேரங்கள்ல ஜெபிக்க முடியாத ஆளை கூட வச்சுக்கனா நம்ம ஜெபம் என்ன ஆயிடும்? ஜெபிக்க முடியாது. நல்லா ஜெபிக்கிற ஆளை வச்சுக்கிட்டாதான் அந்த ஜெபம் நல்லா ஓடும்.
ஜெபிக்காத ஆளை வந்து கூட வச்சுக்கிட்டா அது என்ன ஆகும்னா நம்முடைய ஜெபமும் தடை ஆகும். சீசர்களை பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு ஜெபத்துல தரித்திருக்காத ஆட்கள். அவங்க பிரயாணம் பண்ணிக்கினே இருப்பாங்க. ஆண்டவர் எதுனா ஒரு வேலை சொன்னா அந்த வேலைக்கு போவாங்க. அப்பத்தை வாங்கின சொன்னா வாங்கினார் போவாங்க. ஆண்டவருக்கு மட்டும் அப்பத்தை வாங்கினார் சொன்னா 12 பேர் அப்போ வாங்க போவாங்க. ஒரு ஆளுக்கு அப்பத்தை, பெரிய அப்பத்தை. நம்ம அவருக்கு ஆண்டவர்ல இவ்வளோ பெரிய அப்பத்தை சாப்பிடுவார்றது போல 12 பேர் அப்பத்தை வாங்கி போவாங்க. எங்க விட்டாலும் அவங்க தனியா போக மாட்டாங்க, அப்படி ஜோடி ஜோடியா போவாங்க. ஆனா ஜபம் பண்ண மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் பார்த்தாரு, எப்பா நீங்க என் கூட இருந்தீங்கன்னா என்னால என்ன பண்ண முடியாது, தனித்து ஜெபிக்க முடியாது. நீங்க முதல்ல போயிடுங்க, போங்க, அக்கறைக்கு போங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்க தான் தேவ பிள்ளைகளே ஜபத்துல தரித்திருக்க முடியும். ஜெபிக்காதவங்க நிச்சயமா என்ன பண்ண முடியாது, ஜபத்துல தரித்திருக்க முடியாது. பாருங்க, ஜெபிச்ச ஒண்ணு நடந்த காரியம் என்ன பாருங்க. ஸ்தோத்திரம். 6ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் அந்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். 48 படிங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தனியா ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற அவரு என்ன நடக்குது பாருங்க, கவனிங்க, ஜெயசதி கவனிங்க. என்ன நடக்குதுன்னா, ஸ்தோத்திரம், இவர் இங்க ஜெபிக்கிறாரு, அங்க சீசருங்க கஷ்டப்படுறத இவரு வெளிப்பாட்டுல பாக்குறாரு. மாம்ச கண்ணில் இல்ல, ஆவிக்குரிய கண்ணில் என்ன பண்றாரு, கடல்ல சீசருங்க கஷ்டப்படுறத இங்கே பாத்துறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஜெபிச்சா மற்றவங்க கஷ்டம் நமக்கு தெரியும். மற்றவங்க படுற கஷ்டத்தை நிச்சயமா நமக்கு தெரியும். யோவான் 11ஆம் அதிகாரத்துல நீங்க படிக்க வேணாம், நான் சொல்லிடுறேன். 11ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஸ்தோத்திரம், லாசரு வீட்டுக்கு போறாரு. போகும்போது சொல்றாரு, நம்ம வாங்க லாசரை பார்க்க போகலாம், லாசரை எழுப்ப போலான்றார். அப்போ பார்த்தீங்கன்னா சீசருங்க சொல்றாங்க, அவன் தூங்குனா எழுந்துப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இல்லை அவன் மறிச்சிட்டான், அவனை உயிரோடு கூட எழுப்ப போறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவர் எங்கேயோ இருக்கிறாரு, அந்த வீடு எங்கேயோ இருக்கு, எந்த ஊர்லயே இருக்கு. பார்த்தீங்கன்னா இவருக்கு அங்க நடக்கிற காரியம் இவருக்கு தெரியுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜபம் சாதாரணமானதல்ல தேவ பிள்ளைகளே. நீங்க ஜெபிச்சீங்கன்னா அந்த ஜபத்தினுடைய மேன்மை உங்க வாழ்க்கையில தெரிய ஆரம்பிச்சிடும். சொப்பனத்துல வெளிப்படுத்துவாரு, தரிசனத்துல வெளிப்படுத்துவாரு, உங்க குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு கர்த்தர் காட்டி கொடுப்பாரு. அல்லேலூயா. லூக்கா 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா, படிங்க பார்க்கலாம். வனாந்தரத்தில் தனித்து போய் ஜபம் பண்ணி கொண்டிருந்தார். சொல்லுங்க, தனி ஜபம். சொல்லுங்க பார்க்கலாம். தனி ஜபம் அவசியம் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். தனி ஜபம் அவசியம். தனித்து உறவாடின ஆண்டவரோடு என்ன பண்ணணும்? ஆமா, பல மணி நேரம் ஜெபிக்கிற ஜெபம் இருக்கட்டும். ஆனா ஒவ்வொருத்தரும் ஆண்டவரோட கூட, ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவரோட கூட தனித்து நீங்க உறவாடணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனித்து உறவாடின போது நடந்த காரியம் என்ன? கர்த்தர் அநேகரை 17 26 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அநேகருக்கு ஆண்டவர் சுகத்தை, ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். தனி ஜபமானது அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாற ஆரம்பிச்சிடும்.
நீ தனியா ஜெபிக்கிற, அந்தரங்கத்தில் பார்க்கிற நீ தனியா அவன் வீட்டுல ஜெபிக்கும் போது அநேகருக்கு நீங்க எப்படி மாறுவீங்கன்னா ஆசீர்வாதமா மாறுவீங்க. அநேகருக்கு நன்மை கொண்டு வர ஆளா மாறுவீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப தனிப்பட்ட விதத்துல நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். நம்ம என்ன பண்ணணும்னா ஜெபிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம், ஸ்தோத்திரம், தனி ஜெபம். அதே போல பாருங்க, மார்க் 1:35 1:35 எடுத்து படிங்க. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய், பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா தனித்து போய் வனாந்தரமான ஒரு இடத்துல போய் ஜெபிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. தனித்து போய் ஜெபிக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளைகளே, தனி ஜெபம் அவசியம்பா. என்ன ஜெபம் அவசியம்? தனி ஜெபம். சபைக்கு வரீங்க, ரொம்ப நல்லது, எல்லாம் நல்லது தான். பாஸ்டர் நான் வீட்லேயே ஜெபிச்சுக்கிறேன்றீங்களா? நீங்கள் இங்கே ஜெபிக்காத ஆள் அங்கே என்ன பண்ண மாட்டீங்க? நிச்சயம் ஜெபிங்க. அப்போ இங்கே பாருங்க, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா தனியாக ஜெபிக்கிறார். தனித்து போய் வனாந்தரமான, அவர் அதிகாலையிலே இருட்டோடு புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. அவர் தனியான ஒரு ஜெபம், தனியாக போகிறாரு. சீசர்ல யாரும் என்ன பண்ணலாங்க, கூட்டிக்கிட்டு போல, தனியாக போய் ஜெபிக்கிறார். தனியாக இவ்வளோ நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா பேதுரு மாமி வீட்டில் என்ன பண்ணிக்கிட்டாரு? ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். 1:30 34 வரையிலும் படித்து பார்த்தீங்கன்னா பேதுரு மாமி வீட்டில் அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, ஸ்தோத்ரா, இவர் அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா தனித்து போய் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நான் அடுத்தது என்ன செய்யணும்? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது நான் என்ன செய்யணும்? தனித்து போய் ஜெபிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஐயோ ஏசப்பா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே இன்னைக்கு. ஒரு மாதிரி என்ன பண்றாருன்னா ஆண்டவர் அவர் ஜெபித்து விட்டு என்ன பண்றாருன்னா சீசர்லாம் வந்து கூப்பிடுறாங்க, வாங்க போலாம். அவங்க கூப்பிடுறாங்க, அந்த இடத்துல ஊழியம் செஞ்சாலும் அந்த இடத்துக்கு வாங்க போலான்றார். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஆண்டவர் இல்லை நம்ம வேற இடத்துக்கு போலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு தகுதியா, எனக்கு தகுதியா நான் யோசிக்கிறேன். ஆனாலும் தேவ பிள்ளைகளே, ஒரு தேவ பிள்ளை தேவனால் நடத்தப்பட வேண்டியது அவசியம், நிச்சயம். ஏன்னா நம்ம அநேக நேரத்தில் மாம்சம் மனசும் விரும்பினதை செஞ்சு 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 நம்ம கோபாக்கினி பிள்ளைகளா இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுது. நம்ம எதுதான் எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு 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 மாம்சத்தின்படியே செஞ்சு ஆண்டு விட்ட கேட்காம எல்லாமே நாமளே செஞ்சு அநேக காரியங்களை மாட்டிக்கொள்றோம். ஆனா ஆண்டு விட்ட நம்ம ஒரு காரியம் என்ன பண்றது இல்லை. ஆண்டவரே இது என்னன்னு தெரியலையப்பா, தனித்து போய் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு ஒத்தாசை பண்ணுங்கப்பா. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கறது இல்லை. இங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனித்து ஜெபித்த உடனே பிதாவாகிய தேவன் என்ன பண்றாருன்னா வேற வழி நடத்துறாரு. வேற இடத்துக்கு ஊழியத்துக்கு போறதுக்கு வழி காட்டுறாரு. ஜெபிக்காத ஆட்கள் சொல்றாங்க, வாங்க மறுபடியும் நம்ம அங்க போலான்னு. இல்ல எனக்கு ஆண்டவர் வேற இடத்த காட்டுறாரு, நம்ம அங்க போலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க 30ஆம் வசனத்தில் 36 39 வரல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதை சொல்றாரு. அல்லேலூயா. நான் இந்த நேரத்தில் இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். படிங்க பார்க்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 17-18. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூட நிறைய எடுக்கப்பட்டது. பின்பு அவர் தமது சீசரோடு கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கையில் அவர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று
கேட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. மூணாவது காரியம், அஞ்சப்ப 2 மீன் சம்பவத்துல இயேசு ஜெபிக்கிறார். என்னன்னா, எப்படி ஜெபிக்கிறார்னா, கூடி ஜெபிக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மத்தேயில அவர் எப்படி ஜெபித்தாரு? எப்படி ஜெபித்தாரு? பல மணி நேரம் ஜெபித்தார். வெரி குட். ரெண்டாவது மார்க் புத்தகத்துல அவர் அஞ்சப்ப 2 மீன் அற்புதம் முடிஞ்ச உடனே எப்படி ஜெபிச்சாரு? தனித்து ஜெபித்தார். சீசர்கள் இல்லாம இவர் மட்டும் தனித்து ஜெபித்தார். இப்ப பாத்தீங்கன்னா சீசரோடு கூட இவரும் சேர்ந்து மற்ற ஜனங்கள்லாம் அனுப்பிட்டு இவரும் சீசர் மட்டும் தனித்து ஜெபிக்கிறாங்க. சீசரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஒருமனப்பட்டு நான் சொல்லல, கூடி ஜெபிக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி கூடி ஜெபிக்கிறார்? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. கூடி ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப 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 முக்கியம். ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு 4 பேர் நாங்கள் இருக்கிறோம். கூடி ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு 4 பேர் எங்களுக்கு இருக்கு. நாங்கள் ஊழியக்காரங்களாம் ஒரு 4 பேர் ஜெபம் பண்ணுவோம். நான், ஒரு பாஸ்டர், இன்னொரு 2 சுவிசேஷகர் இருக்காங்க. நாங்கள் 4 பேர் எப்பயுமே மாதத்தில் 2 வாட்டி கூடி ஜெபம் பண்ணுவோம். ஒரு தடவை இங்கே ஜெபம் பண்ணுவோம், இன்னொரு தடவை அந்த பாஸ்டர் சபையில் ஜெபம் பண்ணுவோம். 4 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். காலையில் 10:30 ஆரம்பித்து 1:30 முடிப்போம். 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல வாஞ்சியா தாகமா ஜெபம் பண்ணுவோம். ஒருத்தருக்காக ஒருத்தர், ஒரு குடும்பத்துக்காக ஒரு குடும்பம், ஊழியத்துக்காக, சபையாருக்காக நாங்கள் கூடி 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 என்ன பண்ணுவோம்னா ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா அதே நீங்கள் யோவான் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசரோடு கூட என்ன பண்றாருன்னா ஜெபிக்கிறார். படிங்க. இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பாருங்க, இந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீசரோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறார். என்ன பண்றாரு? நீங்கெல்லாம் என்னதான் ஆச்சு, படிக்கிறதே கிடையாது. சீசரோடு கூட என்ன பண்றாரு? ஜெபிக்கிறார். எதுக்கு ஜெபிக்கிறார்னா, சோத்திரம், சீசரோடு கூட எதுக்கு ஜெபிக்கிறார்னா, சோத்திரம், ஒரு மனதுக்காக ஜெபிக்கிறார். அந்த அதிகாரம் முழுவதும் படிச்சு பாருங்க. 17ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா சீசர்களுக்கு ஒரு மனம் வரணும்னு சொல்லி ஜெபிக்கிறார். நமக்கும் அப்படி ஜெபிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். சீசரும் பார்த்தா ஒருத்தர் என்ன பண்றாரு? பட்டையை திட்டு வெட்டுற ஆளா இருக்கிறாரு. இந்த 2 பேர் சொல்றாங்க, அவங்க அம்மாவை கூட்டின்னு போயிட்டு இயேசு கிறிஸ்துவாண்ட உடைய ராஜ்யத்தில் வரும்போது என்ன பண்ணு, ஒருத்தர் வலது புறத்தில் ஒருத்தர் இடது புறத்தில் இருக்கணும்னு சொன்னவன மற்ற சீசரில் எரிச்சலை அடைகிறான். இன்னொரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அங்கே என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து மரணம் குறித்து சொன்ன உடனே அவனுங்க எல்லாம் ஒரே என்ன பேசுறாங்கன்னு சொன்னா, இவர் பாரமா மரணத்தை குறித்து சொல்லிக்கிட்டு இருந்தா இவனுங்க நம்மில் யார் பெரியவனா இருப்பான்னு சொல்லி பேசுறாங்க. இங்க எங்கன்னா இங்க ஒரு மனம் இருக்குதா? ஆண்டவர் பார்த்தாரு, இவனுங்களை இப்படியே விட்டு போனா முடிஞ்சு போச்சு கதை. இவன் நம்ம போறதுக்குள்ளேயே இவனுங்களுக்காக ஜெபம் பண்ணி இவங்களை ஒருமனப்படுத்திட்டு போயிடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? அவர்களுக்காக ஒரு நீண்ட ஜெபம் 17ஆம் அதிகாரம் முழுவதும் ஒரு மனதுக்காக ஜெபிக்கிறார். படிங்க பார்க்கலாம். கடைசி வசனத்தை கூட படிங்க. கடைசியா படிங்க பார்க்கலாம். 23ஆம் வசனம் படிங்கம்மா. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படி என்னை நீர் அனுப்பினதும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு போதும். பாருங்க, ஒருமைப்பாட்டுக்காக ஜெபிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அந்த சீசர்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மனதுக்காக ஜெபிக்கிறார். ஏற்கனவே 9ஆம் அதிகாரத்தில் ஜெபிச்சாரு, சீசரை சேர்த்து ஜெபிச்சாரு. அதனால யாருக்கு பிரயோஜனம்? சீசர்களும் ஜெபிச்சாங்க,
சீசர்களும் சேர்ந்து ஜெபிச்சாங்க. 2 காரியம் நடந்தது. ஒன்று, இயேசு கிறிஸ்து அவளை காப்பாற்றக்கூடிய வல்லமை கிடைச்சது. 2வது, இந்த ஜெபத்தினால அவங்க காப்பாற்றப்பட்டாங்க. இதுக்கெல்லாம் ஒரு அலேலியா சொல்ல மாட்டீங்களா? பழங்களா? கிர்ரி பழங்களா? ஹல்லேலூயா. கோதுமை பழங்களா? கோதுமை இருக்குதா? இல்ல இல்ல. வாதுமை பழங்களா? சாரி, வாதுமை பழங்களா? ஹல்லேலூயா. வாதுமை பழமா? ஆமா, நீங்கள்லாம் தூதாயும் கனிகள். ஹல்லேலூயா. அது சீக்கிரட்டான கனி, அது உடைக்க வேணாத. ஹல்லேலூயா. சரி, பழங்களா சொன்ன கோச்சிங்களா? வேற பழம் சொல்லல. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஸ்தோத்திரம். எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து ஜெபித்தாரோ அங்கெல்லாம் சீசருங்க என்ன பண்ணுவாங்க? அதே 9ஆம் அதிகாரத்துல நீங்க 29-32 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அங்க மறுரூபம் ஆகிட்டு இருக்காரு. மோசேயோடு எலியாவோடு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க 3 பேர் பேசிக்கிட்டு இருக்கும் போது இவங்க 3 பேர் என்ன பண்றாங்க? செம்மையா தூங்குறாங்க. யோவானு, பேதுரு, யாக்கோபு 3 பேர் செம்ம தூக்கம். திடீர்னு பாத்தீங்கன்னா தூக்கம் மாத்திரம் கலைஞ்சு போச்சு, வீரியம் குறைஞ்சு போச்சு. டக்குன்னு எழுந்துட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. எழுந்து பார்த்தாங்க, இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் வெண்மையாய் மின்னலை போல வெண்மையா பிரகாசிக்குது. பக்கத்துல பார்த்தா எலியா, பக்கத்துல பார்த்தா மோசே நிக்கிறாங்க. அவங்களோடு கூட ஒரு உறவாடுகிறாருங்க. இயேசு கிறிஸ்து மரணத்தை குறித்து பேசி கொண்டு இருக்கிறாரு. பாரமா பேசிக்கிட்டு இருந்தா இவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு குடும்பத்துல கூட பாத்தீங்கன்னா நல்லா இருப்போம். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நல்லா பாரமா ஜெபம் பண்ணுவாங்க. மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கொரட்டை விடுவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல கூட நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல அவர் ரத்தம், அவருடைய வேர்வையின் பெருந்தொழியா ரத்தம் வெளியே வருது. அவர் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க பாத்தீங்கன்னா தூக்க மயக்கத்தில் தூங்குறாங்க. ஆனா தேவ பிள்ளைகளே, அப்பேற்பட்ட ஆட்களையே ஆண்டவர் ஜெபிக்க வச்சாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஜெபிக்க வைக்கிறார்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஏதோ செய்ய போறாருன்னு அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறார்னு அர்த்தம். தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா ஸ்தோத்திரம். என்ன நடந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்த போது அவங்க 2 பேருக்கும் பாதுகாப்பு. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஜெபத்தினாலே அவர்களை போய் காப்பாத்தினாரு. கூட ஒரு சில நேரங்கள்ல நம்ம வெளியே போகும்போது என்ன பண்ணோம்னா ஜெபிச்சுட்டு போகணும். அல்லேலூயா. அல்லது நம்முடைய குடும்பமா என்ன பண்ணணும்னா ஜெபிக்கணும். அநேக நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகளை காப்பாற்றப்படுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சொல்லுங்க. குடும்பமா, ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஆட்கள் இல்லாவிட்டால் சபையில ஜெபம் நடக்குது, கூடி ஜெபிக்கிறோம், வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே நேரத்தில் குடும்ப ஜெபம்னு ஒன்று இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. குடும்ப ஜெபம்னு ஒன்று இருக்கு. ஒவ்வொரு நாளும் அந்த குடும்ப ஜெபத்தில் கூடி ஜெபம் பண்ணுங்க. அதில் இயேசு கிறிஸ்து வருகிறார். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து வருகிறார். அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு குடும்பம் ஒரே ஒரு காரியம் சொல்லி போயிடலாம். அல்லேலூயா. என்ன நடந்ததுன்னா, ஸ்தோத்திரம், ஒரு ஊழியக்காரர் பைத்தியமாகி அவர் சுற்றிக்கிட்டு இருந்தார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறபோது நடந்த காரியம் என்னன்னா, ஸ்தோத்திரம், அந்த பைத்தியம் பிடிச்சி அந்த ஊழியக்காரர் ஆவறதுக்கு முன்னே சொல்கிறேன், ஊழியக்காரர் பைத்தியம் இல்லை. பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் கேட்டு போய் அவங்க வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. உட்கார்ந்துட்டு கொஞ்ச நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் போயிட்டுக்கிறார். அவர் போகிற வழியில் இயேசு கிறிஸ்து தரிசனமாகி அவருக்கு சுகத்தை கொடுத்து, அவர் மென்டல் கிட்டத்தட்ட டீனேஜ் அப்படி 10-15 வயசுல இருக்கும்போது அவர் மென்டல் ஆனவர். கிட்டத்தட்ட 16-20 வயசுக்குள்ள இருக்கும்போது அவருக்கு அவ்வளோ நாள் அவர் ஊரா பைத்தியமா சுத்திக்கிட்டு இருந்த மனுஷன் அந்த குடும்ப ஜெபத்தில் போய் உட்கார்ந்த உடனே நடந்த காரியம் என்ன? ஸ்தோத்திரம், அந்த மனுஷன் ஆண்டவர் தொட்டு மறிச்சிட்டாரு. நல்ல ஒரு தேவ மனுஷனாய் இந்த உலகத்துல இருந்து ஆந்திரால பெரிய சபை. அவருடைய பாடல் ஆந்திரால ஃபேமஸ், உலகம் முழுவதும் ஃபேமஸ். இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. இந்த பாட்டு எழுதுனது யாரு?
எஸ் அண்ணா, எஸ் அண்ணா, எஸ் அண்ணா பாஸ்டர் தான். அவர் தான் என்ன பண்ண அந்த குடும்ப ஜெபத்துல தேவன் தொட்டு ரட்சிப்புகள் நடத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. கடைசியா நான் ஒன்று சொல்லிட்டுமா, இது வசனத்தை மாட்ட சொல்லிடுறேன். 4வது காரியத்தை நான் வசனத்தை மாட்ட சொல்லிடுறேன். கவனிங்க, யோவான் 6ஆம் அதிகாரம். டக்குன்னு எடுங்க பார்க்கலாம், படிங்க பார்க்கலாம். யாராவது டக்கு 2 பேர் படிங்க, இல்லை ஒருத்தர் படிங்க டக்குன்னு. யோவான் 6ஆம் அதிகாரம் 13, 14, 15. அந்தபடியே அவர்கள் சேர்ந்து மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்காது இயேசு அறிந்து மறுபடி விலகி தனியே மலையில் மேல் ஏறினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இது எந்த சம்பவம்? 5 அப்பம் 2 மீன் சம்பவம். யோவான் புத்தகத்துல பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க மிக முக்கியமான காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கு தான் ஜெபம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு, கசப்பா இருக்கு. ஹல்லேலூயா. ஜெபம் செய்யாமலே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? வீணா போய்கிட்டு இருக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவர், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர் என்ன பண்றாரு பாருங்க. 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, ஸ்தோத்திரம், அவர் 5 அப்பம் 2 மீனை கொடுத்த உடனே ஜனங்களுக்குள்ள ஒரு ஆசை வந்துடுச்சு. 15ஆம் வசனம் சொல்லுது, ஆளுதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதா இருக்கிறார் என்று இயேசு அறிந்து மறுபடி விலகி தனியே மலைக்கு போனார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ராஜா பதவி கொடுக்க மக்கள் ஆயத்தமா இருக்கிறாங்க. இந்த ராஜா என்ன தெரியுமா பண்றாரு? அந்த பெரிய ராஜாவை சந்திக்க போயிட்டாரு. புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுது? கவனிங்க. எல்லாரும் என்ன பண்ணிட்டான்? கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் இருக்கிறான். எல்லாரும் ஒண்ணு கூட்டான். என்ன தெரியுமா? இவரை போல இலவசமா சாப்பாடு கொடுக்க யாரால முடியாது. இவரை என்ன பண்ணிடலாம்? கொண்டு போய் ராஜா வாங்கிட்ட தினந்தோறும் 3 வேளை மூக்கு பிடிக்க மீன் அப்பந்தான் சாப்பிடலாம். அதனால ராஜா வாய்க்கலான்னு சொல்லி எல்லாரும் ஒரு கும்பல் கூடி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு திட்டம் போட்டாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு? ஆவியில அறிஞ்சிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? ஆவியில அறிஞ்சிட்டாரு. உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த ஆட்கள் எல்லாம் அப்படியே தள்ளி விட்டுட்டு, உனக்கு ராஜா பதவியம் வேணாம், எந்த பதவி வேணாம், இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அதை விட மேலான ஒரு காரியம் எனக்கு இருக்கு. நான் மலை மேல போறேன். மலை மேல போறாருன்னா என்ன அர்த்தம்? மார்க் 6:46 சொல்லுகிறது, அவர் ஜெபம் பண்ணும்படி மலை மேல் ஏறினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் சொல்ல வர்றதுன்னா, அருமையான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ராஜ பதவியை காட்டிலும் தேவனோடு கூட ஜெபிக்கிறது தான் முக்கியமா எண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. பாரு எப்படி உட்கார்ந்து இருக்கீங்க? தெம்பா உட்காரணும் இல்லையா? நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு இல்லையா? இல்லையா? இன்னைக்கு நாம எதை தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம்? அதுதான் அவெல்லாம் எதிர்பார்த்தது எதை? இவரை ராஜாவாக்கிட்டா அப்ப சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அவர் என்ன தானே பண்ணாரு? இந்த ரப்பத்தை கொடுக்கறதுக்கு என்னால முடியாது, இந்த ராஜாவானா நீங்க கொடுக்குற அந்த ராஜ பதவி ஆயிட்டா என்னால என்ன பண்ண முடியாதுன்னா அப்பத்து மீனையும் கொடுக்க முடியாது. நான் எங்க போனா அப்பத்து மீனையும் திரளா கொடுக்க முடியும். அங்க போறேன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டாரு, ஜெபிக்க போயிட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. எனக்கு அருமையானவர்களே, எதையோ நம்ம யோசிக்காதீங்க, கர்த்தர்கிட்ட போங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ராஜ பதவியா ஜெபமா? உங்களை கேட்கல, நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் வேணா தரலாம், பாய்ச்சலாம் சொல்றேன், நீ அப்புறம் கேளு. இப்பவே கேட்பல.
இரு 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 சரி சரி இரு, நான் வரேன் வரேன் வரேன். அல்லேலூயா. ஒரு பிரசங்கம் முடிஞ்ச உடனே அதுக்கு மறுநாள் 2 நாள் கழிச்சு நான் வண்டிக்கே வந்தம்மா ஒரு விளக்கத்தை கேட்பாங்க. அதை இப்பயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. சரி, எதுல விட்ட? இவங்க அவங்க நினைக்கிறபடி ராஜ பதவிக்கு போயிட்டு இருந்தா என்ன நடந்திருக்கான்? ஏறுவது மாதிரி என்னை அபிஷேகம் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? பிளாத்து மாதிரி என்னை ஆக்கிட்டு இருந்தா என்ன இருக்கும்? மறுநாள் வந்து நிற்பானுங்க, ஆண்டவரே எங்க அப்பம் திராட்சரசம், எங்க அப்பம் காணும், எங்க மீன் காணும், என்னால ஜெபிச்சாதான்பா அது செய்ய முடியும், நீங்க தான் இந்த பதவியில கொடுத்துட்டீங்களே, என்னால முடியாதுன்னு இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் வந்து எப்பயுமே நல்லா கவனிங்க, ஆண்டவர் அந்த ராஜ பதவியை காட்டிலும் தேவனோடு கூட இருப்பது தான், ஜபத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார். அல்லேலூயா. நான் எப்பவுமே சொல்றேன், எல்லாத்தை காட்டிலும் தேவ சமூகத்துல முக்கியத்துவம் கொடுக்கிற தேவ பிள்ளை நிச்சயமாய் ஒரு நாளும் கெட்டு போகாது, ஒரு நாளும் அவன் வாழ்க்கை சோர்ந்து போகாது. அவங்க ஒரு நாளும் ஸ்தோத்திரம் ஆண்டவர் அவளுக்கு நன்மை செய்யாம இருக்க மாட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா 5 அப்பம் 2 மீன் கொடுத்தாரா? 8ஆம் அதிகாரம், மார்க் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அதே 7 அப்பம் சில மீன்களை 4000 பேர் கொடுத்தார். அவர் ராஜாவாயிட்டு இருந்தா அது நடந்திருக்குமா? அதே இடத்துல அவர் என்ன பண்ணார்னா, சீசர்ல போய் நடந்து கடல் மேல் நடந்து போய் காப்பாத்தினாரு. ராஜாவா இருந்தா அது நடந்திருக்குமா? இன்னொரு இடத்துல ஆண்டவர் தூங்கிக்கிட்டு இருக்காரு, காற்று கடல் பெருசா வந்து மோதுது, எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டுறாரு, அமைதியாவது, அது நடந்திருக்குமா? அந்த ராஜாவா இருந்தா என்ன நடந்திருக்கும்? டாக்ஸ் போட்டிருப்பாரு, குற்றவாளியை தடுத்திருப்பாரு, அல்லது ஏதாவது சின்ன சின்ன காரியம் செஞ்சிருக்க முடியும். அந்த ராஜாவுக்கு இயற்கை மேல எந்த அதிகாரம் இருந்திருக்காது. அந்த ராஜா என்ன செஞ்சிருப்பாரு? தானியத்தை கொடுத்து எதனா பண்ணுங்கன்னு இருப்பார். ஆனா இவர் என்ன பண்ணார்னா அந்த நிமிஷத்திலே போஷித்தாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. ஆமே. அப்போ நம்முடைய ஆண்டவர் பாருங்க, ஸ்தோத்திரம். கடைசியா நாம் பார்த்தோம் என்னன்னா, அவர் ராஜ பதவியை காட்டிலும் தேவ சமூகத்துக்கு தான் அவர் போனார். தேவ பிள்ளைகளை எது முக்கியம்? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. கடைசியா நான் ஒன்று சொல்லி முடிச்சிடலாம். என்னது சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன? பல மணி நேரம். மத்தேயு புத்தகத்தில் 5 அப்பம் 2 மீன் சம்பவத்துக்கு பின்பு பல மணி நேரம் ஜெபித்தார். 2வது தனிமையா ஜெபித்தார். 3வது கூடி ஜெபித்தார். 4வது முக்கியப்படுத்தி ஜெபித்தார்னு சொல்லுவோம். சொல்லுங்க பார்க்கலாம். ராஜ பதவியை காட்டிலும் தேவனோடு ஜெபிக்கிறது தான் முக்கியமான பதவி. அல்லேலூயா. ஆனா அவர் இயல்பாவே அவர் யார் தான்? அவரு ராஜா தான். அவர் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்த ராஜா. ஆண்டவர் அதான் சொன்னார், என்னுடைய ராஜ்ய உலகத்துக்குரியது அல்ல. அந்த உலகத்துக்குரிய ராஜா எல்லா உலகத்தின் மேல அவர் அதிகாரம் உள்ளவர். காற்றின் மேலே, கடலின் மேலே, அல்லேலூயா, வானத்தின் மேலே, ஸ்தோத்திரம், பூமியின் மேலே, கடல் மேலே, எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் படைத்தவர். அல்லேலூயா. அவர் சொல்ல எல்லாம் ஆகும், அவர் கட்டளையிட எல்லாம் நீக்கும். அந்த அதிகாரத்தை அவர் எப்படி பெற்றுக்கொண்டார்? ஸ்தோத்திரம். அந்த ஆளுகை எப்படி பெற்றுக்கொண்டார்? அவர் தேவ சமூகத்தில் சென்று சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிற ஆளா இருந்தா உனக்கு ஆளுகை கிடைக்கும் தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. உனக்கு நிறைய நான் உங்களுக்கு சொல்றேன், ஜெபம் பண்ணுங்க, தேவனோடு கூட அந்த உறவில இருங்க. கர்த்தர் உங்களுக்கு எல்லாம் செய்வார். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் இது பிரயோஜனம் வந்ததோ கர்த்தர் அவங்களுக்கு நடத்தட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா.